الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال جل شأنه يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பக்குவமாக பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கே சலாத்தும் சலாமும் அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், இமாம்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மனிதர்களுக்கு தயார்படுத்தி இருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்து அவன் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறானோ அவைகளை முடியுமானவரை எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கெட்ட மனிதர்களுக்கு தயார்படுத்தி இருக்கக்கூடிய நரகத்தை அஞ்சி பயந்து அவன் எவைகளை விட்டும் தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டு இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலிலே இறை கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதில் காலங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அந்த காலங்களிலே சிலதை அல்லாஹு தஆலா சிறப்புக்குரியதாக, கண்ணியத்துக்குரியதாக, புனிதமானதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கிறான். சூரத்து தௌபாவினுடைய 35வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா. அல்லாஹ்விடத்திலே மாதங்களினுடைய எண்ணிக்கை என்பது 12ஆகவே இருக்கிறது. இது எப்ப இருந்து இருக்கிறது என்றால், யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்ல், அல்லாஹ் வானத்தை எப்ப படைத்தானோ, பூமியை எப்ப படைத்தானோ அன்றிலிருந்து அல்லாஹ்விடத்திலே மாதங்களினுடைய எண்ணிக்கை என்பது 12ஆகவே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள், கண்ணியத்துக்குரிய மாதங்கள், புனிதப்படுத்தப்பட வேண்டிய மாதங்கள் என்று
அல்லாஹு தஆலா உலகம் படைக்கப்பட்ட நாட்களிலே இருந்தே 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியத்துக்குரியதாக புனிதமான மாதங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். அந்த மாதங்களுக்குரிய புனிதத்துவத்தை கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமினுடையவும் மூமினினுடையவும் கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்லுகிறான், தாலிக தீனுல் கையும், இது நிலையான உறுதியான மார்க்கமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே இதனுடைய புனிதத்துவத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பிலே ஃபலா தலிமு ஃபீஹின்ன அம்புசகும், உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள், அதிலே பாவங்களிலே ஈடுபடாதீர்கள், அதனுடைய மகத்துவத்தை கெடுக்கின்ற அமைப்பிலே நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதங்களை நாம் சிறப்பானதாக மதிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ் ஒன்றை புனிதமானதாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் அதனை இந்த மனித சமுதாயமும் புனிதமானதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடைய புனிதத்துவத்தை கெடுக்க கூடாது. புனிதத்துவத்தை கெடுப்பது என்றால் என்ன? இந்த மாதங்களிலே இஸ்லாம் சில பிரத்யோகமான சட்டங்களையும் எடுத்து சொல்லுகிறது. இதிலே யுத்தம் செய்ய முடியாது, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய முடியாது, இதிலே பெரிய பாவங்களிலே நாம் ஈடுபட முடியாது. இந்த மாதத்துக்குரிய சிறப்புகள் கண்ணியங்கள் என்பது இஸ்லாத்திலே மிகவும் சிறப்புக்குரியதாகவே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் காணுகிறோம். அந்த மாதங்களிலே நாங்கள் பிரத்யோகமான அமல்களிலும் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மாதங்களிலே 3 மாதங்கள் தொடர்ச்சியாக ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 3ம் தொடர்ந்தேச்சியாகவே வரக்கூடிய மாதங்களாக இருக்கிறது. இந்த மாதத்திலே குறிப்பாக நாம் செய்ய வேண்டிய அமல்களிலே மிக முக்கியமாக நாம் நிறைவேற்ற வேண்டிய அமல்தான் அன்புக்குரிய சகோதரர்களே ஹஜ்ஜு வணக்கத்திலே நாம் ஈடுபட வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையிலே சென்று ஹஜ்ஜி செய்வதற்குரிய சக்திகளை பெற்றிருக்கிறார்களோ, வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்குரிய சக்தியை ஆற்றலை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஹஜ்ஜி செய்வது என்பது கடமையான ஒன்றாக இருக்கிறது என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அதிலே இறுதியாக ஹஜ் என்ற இந்த வணக்கமும் இஸ்லாத்தினுடைய தூணாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வணக்க வழிபாடிலே எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பலர் அதற்குரிய சக்திகள் பெற்றிருந்தும், ஆற்றல் இருந்தும், செல்வம் இருந்தும், உடல் பலம் இருந்தும், போவதற்குரிய வசதிகள் இருந்தும் இந்த வணக்கத்தை அலட்சியமாக கருதக்கூடியவர்கள், அல்லது இது ஒரு இறுதி கடமைதானே, நாம் எப்ப வேண்டுமென்றாலும் நிறைவேற்றலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் எங்களுடைய சமுதாயத்திலே இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இன்னும் ஒரு சாரார் இந்த ஹஜ்ஜினுடைய இந்த வணக்கத்தை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், ஏதோ பெண்களுக்கு, அதாவது குமர்காரியத்தை நாங்கள் நிறைவேற்றி விட்டால் அதுவே போதுமானதாக இருக்கிறது, இந்த வணக்கத்திலே நாம் ஈடுபட தேவையில்லை என்று
நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஜாகிலியத்தான சிந்தனையின் அடிப்படையிலே இப்படி யோசிக்கக்கூடியவர்களும் சமுதாயத்திலே இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணம் முடித்து கொடுப்பதற்கும் ஹஜ்ஜிக்கும் இஸ்லாத்திலே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே திருமணம் என்பது அவ்வளவு கடினமான ஒரு அம்சம் கிடையாது. நாங்கள் தான் அவைகளை எல்லாம் கடினமாக்கி இருக்கிறோம். திருமணம் என்றால் பொருளாதாரம் அதிகமாக வேண்டும், அதற்குரிய செலவுகள் அதிகமாக வேண்டும் என்ற இந்த சிந்தனைகளை நாங்கள் உருவாக்கி எங்கள் மீது நாங்கள் பல கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டு ஏதோ ஏழை பெண்களுக்கு உதவி செய்து விட்டால் ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைப்பதாக எங்களிலே பல பேர் எண்ணிக்கொண்டு சமுதாயத்திலே இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் தவறான சிந்தனை போக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்குரிய ஹஜ்ஜி செய்வதற்குரிய வாய்ப்பும் வசதிகளும் இருந்தும் அவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் அவருடைய நிலை என்ன என்பதிலே உலமாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், அவர் மரணித்தால் அவர் காபிராகவே மரணிக்கிறார் என்று சிலர் சொல்லக்கூடிய அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இருந்து யார் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறார்களோ அப்படியானவர்களிடத்திலே சென்று நான் ஜிஸியாவை அறைவிடுவதற்கு விரும்புகிறேன், ஏனென்றால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்ற கருத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் காணுகிறோம். இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஸ்னாதுஹு ஸஹீஹ் என்று இந்த செய்தியை பதிவிடுவதை நாங்கள் காணுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக இஸ்லாத்திலே பார்க்கப்படுகிறது. இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் யஹூதியாக நஸ்ரானியாக மரணிக்கிறார்கள் என்று சிலர் ஹதீதை வைத்து ஆதாரமாக வைத்து சொல்லுகிறார்கள். என்றாலும் அந்த ஹதீதிலே சில குறைபாடுகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்றாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமாக எல்லா இமாம்களும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், யார் ஹஜ்ஜி செய்யாமல் மரணிக்கின்றார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாவியாகவே மரணிக்கின்றார்கள் என்ற அந்த செய்தியை அவர்கள் எடுத்துச் சொல்வதை நாங்கள் காணுகிறோம். என்று சொன்னால், இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டி முடித்த அந்த சந்தர்ப்பத்திலே, அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா சொன்னானே, அத்வில் லின்னாஸ், மனிதர்களுக்கு இந்த ஹஜ் கடமை என்பதை நீங்கள் அறிவியுங்கள். அந்த மனிதர்கள் உங்களிடத்திலே நடந்தவர்களாகவும் மெலிந்த ஒட்டகத்திலும் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அறிவிப்பை செய்யுமாறு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவர்கள் என்பதனால் நான் சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பு மக்களை சென்றடையுமா சென்றடையாதா, என்னுடைய சத்தம் இந்த உலகத்திற்கு சென்றடையுமா என்றெல்லாம் யோசிக்கவில்லை. அல்லாஹ்வினுடைய கட்டளையை அவர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை உலகம் எங்கும் அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்த்தான் என்பதை நாங்கள் காணுகிறோம். என்று சொன்னால், முதலாக அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு வைத்தின் புலியலின் நாசி, முதலாவதாக இந்த மனித சமுதாயத்திற்காக கட்டப்பட்ட வைக்கப்பட்ட அந்த பக்கா என்று சொல்லக்கூடிய மக்கமா நகரம் இருக்கிறதே, அந்த நகரத்திலே ஹஜ்ஜி செய்வது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்து அதனை ஒரு புனிதமான அமலாக மக்கள் அதனை கருதி செய்து வருவதை நாங்கள் காணுகிறோம். என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த புனிதத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். யார் அல்லாஹ்வினுடைய இந்த அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ, அதனை மகத்தானதாக மதிக்கிறார்களோ, அது ذلك من تقوى القلوب, அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்தான் அல்லாஹ்வுக்காக வசதி படைத்தவர்கள் முடியுமானவர்கள் சென்று அங்கே ஹஜ்ஜி செய்வது என்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல்
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே உள்ள எல்லா நாட்களையும் விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 இரவுகள் இருக்கிறதே, அந்த 10 இரவுகளை அல்லாஹு தஆலா சிறப்புக்குரியதாக ஆக்கி இருக்கிறார். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இந்த 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கிறார். அல்லாஹ் ஒன்றிலே சத்தியம் செய்வதாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியம் செய்யக்கூடிய அந்த பொருட்களும் முக்கியமானதாக இருக்கும். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியும் முக்கியமானதாக இருக்கும். உதாரணமாக வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, வல் கமரி, சந்திரன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ்வினுடைய பிரமாண்டமான அந்த படைப்புகள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். இவைகள் எல்லாம் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமானதாக. சூரியன் இல்லாவிட்டால் இந்த உலகம் இயங்குமா சகோதரர்களே? அல்லாஹு தஆலா அப்படியான பொருட்கள் மீது சத்தியம் செய்து ஒரு விடயத்தை சொல்லுவானாக இருந்தால் அது முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்யக்கூடியதாக இந்த 10 இரவுகள் இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இந்த 10 இரவுகள் என்பது அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான இரவுகள். இந்த 10 இரவுகளில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது. முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாமின் அய்யாமின், இந்த உலகத்திலே உள்ள நாட்களில் எல்லாம் மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள், ஃபீஹா ஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்களாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 மாதங்கள் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது அங்கிருந்த சஹாபாக்கள் தோழர்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே போராட்டத்திலே ஈடுபடுவதை விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே அமல் செய்வதற்கு சிறப்பு இருக்கிறதா? ஏனென்றால் ஜிஹாத், அல்லாஹ்வினுடைய பாதையிலே போராட்டத்திலே ஈடுபடுவது என்பது ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷஹீதுகளுக்கு கபரினுடைய வாழ்க்கை கிடையாது, மஹ்ஷரினுடைய அந்த கெடுபிடிகள் கிடையாது, நேரடியாக அவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள். அதனாலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த தோழர்கள் இந்த அமலை விடவும் இது சிறந்ததா என்பதாக அங்கே நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், நஆம் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீங்கள் போராட்டத்திலே ஈடுபடுவதை விடவும் இந்த காலங்களிலே நீங்கள் அமல் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதுதான் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லா ரஜுலன், ஒரு மனிதனை தவிர, ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி, அவன் தன்னுடைய பலத்தை கொண்டு தானும் வெளியிறங்கி தன்னுடைய பொருளாதாரத்தையும் அந்த யுத்தத்திற்காக அவன் செலவழித்து அந்த யுத்தத்திலே அவன் கலந்து கொண்டு அதிலே மரணித்தவனை தவிர, அந்த அவ்வாறு மரணித்தவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது என்பதை நபி அவர்கள் சொல்லிவிட்டு, அப்படி மரணித்தவர்களை தவிர மற்ற ஏனையவர்கள் செய்யக்கூடிய அமல்களை விடவும் இது சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இது எந்த அளவு ஒரு சிறப்புக்குரிய காலப்பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்களுக்கிடையிலே அது கடைசி 10 ரமலானை விடவும் இதற்கு சிறப்பு இருக்கிறதா என்பதிலே கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் இதற்கு தான் சிறப்பு. ஏனென்று சொன்னால், ரமலானை பொறுத்தவரையிலே அதிலே எல்லா அமல்களையும் நாங்கள் செய்ய முடியாது, எல்லா அமல்களிலேயும் நாங்கள் ஈடுபட முடியாது. ரமலானிலே ஹஜ்ஜி செய்ய முடியுமா? ஹஜ்ஜி வணக்கத்திலே ஈடுபட முடியாது. ஆனால் இந்த அதாவது தில்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்களிலே எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய
சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதிலே ஹஜ் வருகிறது, நோன்பு வருகிறது, தர்மம் கட்டாயமாக நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் உலுஹியா வருகிறது, அதே மாதிரி தொழுகை இருக்கிறது. இப்படி இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் ஒருமித்து நிறைவேற்றக்கூடிய ஒன்றாக இந்த ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் இருக்கிறது. அதனால் இதற்குரிய சிறப்பு இருக்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் இறங்கியது இந்த ரமலானினுடைய மாதத்தில். அதனாலேதான் அல்லாஹு தஆலா அந்த மாதத்தை மிகவும் சிறப்புக்குரியதாக ஆக்கினார். ஆனால் இந்த தில்ஹஜ் மாதத்திலேதான் இஸ்லாத்தினுடைய தூது செய்தி நிறைவு பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவினுடைய தினத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வெள்ளிக்கிழமை அந்த தினத்திலேயே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கி அருளுகிறார். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லகுமுல் இஸ்லாம் தீனா. நான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டேன், என்னுடைய நிஅமத்தை நான் உங்களுக்கு பூரணமாக்கி விட்டேன், இந்த நிஅமத்தை நான் மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே. அதனாலேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு யகூதி வருகிறார், வந்து சொல்லுகிறார், உங்களிடத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, அது எங்களிடத்திலே இறுக்கமாக இருந்தால், எங்களினுடைய வேதத்திலே அது இறுக்கமாக இருந்தால், அந்த வசனத்தை அந்த தினத்தை நாங்கள் ஒரு விழா கொண்டாடக்கூடிய தினமாக ஆக்கியிருப்போம் என்பதாக அந்த யூதர் சொல்லுகிறார். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் இருக்கிறதே, அல் யௌம அக்மல்து லகும், சூரத்துல் மாயிதாவிலே வரக்கூடிய இந்த வசனம் எந்த நேரத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே என்ன கிழமை எப்போது இறங்கியது என்பது எனக்கு மிகவும் தெளிவாக தெரியும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய இந்த மார்க்கத்தினுடைய தூது செய்தி நிறைவு பெறுவதும் இந்த காலப்பகுதியிலாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இதற்கு சிறப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனாலேதான் இந்த காலப்பகுதியிலே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது. அதிலே முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல்தான் நோன்பு பிடிப்பதாக இருக்கிறது. இதிலே குறிப்பாக அரபாவினுடைய நோன்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அன் ஸௌமி சுஇல அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமி அரபா. அரபா தினத்தினுடைய நோன்பு சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனல் மாலியா வல் பாக்கியா. அது 2 வருடங்கள் செய்த பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அளவுக்கு இந்த நாளையிலே நோன்பு பிடிப்பதற்குரிய சிறப்புகள் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த காலப்பகுதியிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே இருந்து தொடர்ந்தேர்ச்சியாக 9 நாட்களும் நாங்கள் நோன்பு பிடிக்க முடியுமா என்று கேட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, அது முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் என்று, அதாவது 9 நாட்களை அவர்கள் 10, அந்த 10ஐ சொல்லி சொல்லுகிறார்கள், இதிலே நோன்பு பிடிப்பதை நபி அவர்கள் விடமாட்டார்கள் என்பதாக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி அவர்கள் எப்படி ஒவ்வொரு மாதத்தினுடைய 3 நாட்களும் நோன்பு பிடிப்பதை விடமாட்டார்களோ, அதே மாதிரி இந்த துல்ஹஜ் மாதத்திலே ஆரம்பத்திலே இருந்து 10 நாட்கள் 9 நாட்களும் நபி அவர்கள் நோன்பு பிடிப்பதை விடமாட்டார்கள். சுபஹுக்கு முன்னால் உள்ள சுன்னத்தையும் நபி அவர்கள் விடமாட்டார்கள். அப்படி என்பதை நாங்க இந்த செய்தியில ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில நாங்க காணுகிறோம். இதுல நபி அவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக நோன்பு பிடித்ததாக சொல்லுகிறார்கள். முஸ்லிமில வரக்கூடிய செய்தியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள்,
இந்த காலப்பகுதியிலே நபி அவர்கள் நோன்பு பிடித்ததை நான் காணவில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். இப்படி இரண்டு முரண்பட்ட செய்திகள் வந்தாலும் நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கக்கூடிய நேரத்திலே சில வேளைகளிலே நோன்பு இல்லாமல் இருந்திருப்பார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருக்கிற நேரங்களில் நோன்போடு இருந்திருப்பார்கள். இதனால் முரண்பாடு இல்லாமல் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த ஆரம்ப காலத்திற்கு 10 நாட்களுக்கு சிறப்பு இருப்பதனால் எங்களால் முடியும் என்றால் 10 நாட்கள் நோன்பு பிடிப்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அது கடமை கிடையாது, அது ஒரு சுன்னத்தாக, ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அப்படி முடியவில்லை என்றால் முடியுமான அளவு நாங்கள் நோன்பு நோற்றுக் கொள்வது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக திங்கள், வியாழன், அதே மாதிரி அந்த 10 நாட்களுக்குள்ளும் தான் இந்த அரபாவினுடைய அந்த நோன்பும் வருவதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதியிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமல்களிலே ஒன்றாக இந்த நோன்பும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலப்பகுதியிலே நாங்கள் முடியுமானவரை எங்களால் முடியுமான அமல்களை செய்யலாம். தர்மம் கொடுப்பது, இரா வணக்கங்களிலே ஈடுபடுவது, அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவது, இஸ்திஃபார் செய்வது, ஜகாத்து கொடுக்க முடியுமானவர்கள் ஜகாத்து கொடுப்பது, அவங்களால முடியுமான என்னென்ன நல்ல அமல்கள்ல நாங்க ஈடுபட முடியுமோ அப்படியான நல்ல அமல்கள்ல நாங்க இந்த 10 நாட்கள்லையும் ஈடுபட்டுக் கொள்வது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்பதையும் அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் மல்லா நபிய பஅதா அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதியிலே நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான வணக்கங்களிலே ஒன்றாக உலுஹியாவும் இருக்கிறது. இந்த உலுஹியாவை பொறுத்தவரையிலே இதுவும் நபி அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இதனை தனியாக நிறைவேற்ற முடியுமானவர்கள் தனியாக நிறைவேற்றலாம், அல்லது முடியாதவர்கள் 7 பேராக சேர்ந்து நாங்கள் மாட்டிலே ஒட்டகத்திலே 7 பேர் சேர்ந்து கொள்ளலாம். 7 பேர் சேர்ந்தும் இந்த உலுஹியா வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்றலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வணக்கமாக இந்த வணக்கத்தை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலாவும் கட்டளையிடுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் அல்லாஹ்வுக்காக நபியே நீங்கள் தொழுது அறுத்து பலியிடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஈதுல் அல்ஹா என்றாலே அது அறுத்து பலியிடக்கூடிய பெருநாள் என்றுதான் அதுக்குரிய பேரே வந்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். நபி அவர்கள் அந்த தினத்திற்கு வச்ச பேர் தான் யௌமுன் நஹர், அறுக்கக்கூடிய தினம் என்பதாக அந்த தினத்திற்கு நபி அலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வைத்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களை, புகாரியிலே வரக்கூடிய செய்தி, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவ்வலு மா நப்தஉ பிஹி ஸலா, அந்த 10வது தினத்திலே பெருநாளிலே நாங்கள் ஆரம்பிப்பது தொழுகை. தும்ம, நாங்கள் அதற்கு பிறகு தொழுது விட்டதுக்கு பிறகு நன்ஹர், நாங்கள் அறுக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபமன் ஃபஅல ذلك, இதனை யார் செய்கிறார்களோ ஃபக்கத் அஸாப சுன்னதனா, அவர்தான் எங்களுடைய சுன்னாவை சரியாக செய்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதனால் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் இந்த வணக்கத்திலே ஆர்வத்தோடு அவர்கள் ஈடுபட்டு இருப்பதனால் அதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த நாட்கள் என்பது ஐயாமு தஷ்ரீக்கினுடைய நாட்கள். அது ஐயாமுல் அக்ல் வஷ்ரப், அது சாப்பிடக்கூடிய, அது அருந்தக்கூடிய, பானங்கள் அருந்தக்கூடிய நாட்களாக அல்லாஹு தஆலா அந்த நாட்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அதுவும் சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நிறைய அமல்களை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு மாதமாகத்தான் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்திலே தான் அல்லாஹு தஆலா இந்த வணக்க வழிபாடுகள், இந்த கடமைகள் அதிகமானதை அல்லாஹு தஆலா யாரை வைத்து கடமையாக்கினான் என்றால், இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய கட்டளையை மதித்து அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த, அல்லாஹ் சொன்ன அத்தனை விடயங்களையும் ஏற்றி வாழ்ந்த ஒரு குடும்பத்தினுடைய தியாக செய்தியை எடுத்து சொல்லும் முகமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜினுடைய எல்லா செயற்பாடுகளையும் நாங்கள் ஆக்கி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை விட்டு விட்டான் என்றால், அஸ்லிம்,
நீங்கள் கீழ்ப்படியுங்கள், கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபிக்கு கட்டளையிட்டு விட்டான் என்றால் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் இந்த உலகத்தினுடைய இரட்சகனுக்காக நான் கட்டுப்பட்டேன், கீழ்ப்படிந்தேன் என்று அவர்கள் கூறி அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு அல்லாஹ் சொன்ன விடயங்களை பகுத்தறிவு கொண்டு பார்க்காமல் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு விட்டானா, குழந்தையை அறுக்க சொல்லுகிறானா, நான் இதோ அறுக்கிறேன், மனைவியையும் பிள்ளையையும் விட்டுவிட்டு தனியாக செல்ல சொல்லுகிறானா, அவர்களை விட்டுவிட்டு நான் சென்று விடுகிறேன், அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செய்ய சொல்லுகிறானா, அந்த பிரதேசத்தை விட்டு நான் ஹிஜ்ரத் செய்கிறேன் என்று அல்லாஹ் பல வழிகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான், அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். அந்த கட்டளையை அவர்கள் அப்படியே ஏற்று இந்த உலகத்திலே செயற்படுத்தினார்கள். அதனால் தான் நாங்களும் முஸ்லிம் என்ற பெயர் இருக்கிறதே, அந்த முஸ்லிம் என்ற பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பட்டு வரக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது. முஸ்லிம் என்றால் இந்த மார்க்கத்திற்கு கட்டுப்படக்கூடியவன், அல்லாஹ் சொன்னதை அவனுடைய தூதர்கள் சொன்னதை எவைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்களோ அவைகளை எல்லாம் நான் என்னுடைய புத்தியை போட்டு பார்க்காமல் அல்லாஹ் சொல்லிவிட்டானா, அவர்களுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற அடிப்படையிலே வாழக்கூடிய ஒரு பயிற்சியை, ஒரு குடும்பம் செய்த தியாகத்தையும் அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். அந்த தியாகங்களையும் நாங்கள் ஓரளவாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நினைவு கூறி நாங்களும் எங்களால் முடியுமானவரை ஏதாவது மார்க்கத்திற்காக ஏதாவது செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொண்டு இந்த பூமியிலே நாம் வாழுகின்ற போது மூமின்களாக, இறை விசுவாசிகளாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிரு வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.